ஹாய், ஹலோ எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க இப்போ எங்க கிளம்பியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நகர் நைட் பிரியாணி கடைக்கு ஆமா. போலான்னு நான் சொல்லிட்டு. அண்ணா நகர்ல நைட் பிரியாணி சாப்பிட போறோம். அண்ணா நகர்ல இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு நைட்டு பிரியாணி சாப்பிட்டே தீர்றோம். ஆமா. இப்பதான் ஃபர்ஸ்ட் விளாக் நைட்ல பண்ண போறோம். ஆமா. உங்க சப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு குடுங்க. ஆமா. குடுங்க. குடுத்துட்டு அப்பதான் நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வர முடியும். ஆமா. ஆமா. நைட்டு பிரியாணி சாப்பிடறதுக்கு மேடம் ரெடி ஆயிட்டாங்க. அங்க பாருங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஆ. உங்க பேர் என்ன? யஜிஷா. ஐ. என் பொண்ணையும் கூட்டிட்டு தான் போறோம். ஆமா. ரூபிய கூட்டிட்டு போல. ஏன்னா ரூபி வந்து இங்க தான் இருப்பா. அங்க பாருங்களேன். சோகத்துல உட்காந்துருக்காங்க மேடம். ரூபி அங்க பாக்குது. ஓகே, நாங்க லொகேஷன் போயிட்டு எப்படி இருக்குதுன்னு நாங்க ஷேர் பண்றோம். ஆமா. அங்க பாருங்க. போயிட்டா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. இந்த மாரி நிக்க வச்சு வீட்ல இருக்கனால நாங்க எடுத்துக்கிறோம். அதனால மேடம் வந்து பேசுவாங்க, சொல்லுவாங்க. வீடியோ நான் தான் எடுப்பேன். பின்னாடி இருந்து வேணா கோரஸ் வாய்ஸ் குடுக்குறேன். இல்ல இந்த மண்ணம்மா கலாய்க்கணும். ஓகே. ஓகே. பின்னாடி கால்ல மீட் பண்ணலாம். ஓகே. இங்கயா? இங்க. நம்ம இப்போ அண்ணா நகர் கபாலி தையலி பிரியாணி லொகேஷனுக்கு வந்தாச்சு. கூட்டத்தை பாருங்களேன். இவ்வளவு பேர் இருக்காங்க. இப்ப 11:30 ஆயிடுச்சு. நாங்க எப்ப பார்த்து எப்படி சொல்ல போறோம் தெரியல. இருக்குமானே தெரியல. ஃபர்ஸ்ட் பிரியாணி ஏன்னா 12 o'clock காலி ஆயிடும் சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு நாங்க சொல்றோம். நாங்க பிரியாணி வாங்கறதுக்கு கிட்ட வந்துட்டோம். பிரியாணிக்கு வந்து ஜிபே பண்ணீங்கன்னா கேஷ் கொடுத்தாலும் டோக்கன் கொடுக்குறாங்க. சாப்பிட ஆனியன் வேண்டாம். ஆனியன் ஒரு வழியா பிரியாணி வாங்கியாச்சு. குவான்டிட்டி நீங்களே பாருங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எத்தனை பேர் சாப்பிடலாம் அப்படின்னு. ஒருத்தர் ஃபுல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிடலாம். பிரியாணி வந்து 150 ரூபாய், 65 வந்து 100 ரூபாய். எனக்கு வந்து ஆனியன் பிடிக்காது, அதனால ஆனியன் வேண்டான்னு சொல்லிட்டேன். கத்திரிக்காய் ஒரு எக்கு. ஓகே, சாப்பிட்டுட்டு இப்போ எப்படி டேஸ்ட் இருக்கு நான் சொல்றேன். சூடா இருக்கு. ஓகே, சூப்பரா இருக்கு. நல்லாதான் இருக்கு. பிரியாணி டேஸ்ட் வந்து எல்லாமே கரெக்டா இருக்குங்க. எப்படி இந்த கல்யாணத்துல போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கு. 65 சூப்பரா இருக்கு. ரைஸும் நல்லா வெந்திருக்கு. நல்லா இருக்கு. சூடா இருக்கு, ரொம்ப சூடா இருக்கு. ஃபைனலி பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனா இங்க நிறைய பேர் சாப்பாடு வாங்கி நிறைய பேர் வேஸ்ட் பண்றாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல பிரியாணி. நிறைய பேர் வேஸ்ட் பண்றாங்க பிரியாணி. 150 ரூபா கொடுத்து வாங்குறோம், ஆனா ஈஸியா போட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நாங்க வீட்டுக்கு போறோம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.